இந்த குளிர்காலத்துக்கு அடிக்கடி சூடாக ஏதாவது குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். அதுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட், மசில் ஸ்ட்ரென்த், பாடி டீடாக்ஸ் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அயன் ரிச்சான சூப் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்ருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சண்டர் விலாக்ஸ். இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாமா? நான் இந்த பவுலால் 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கிறேன். இதை நல்ல தரவாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்தில் இந்த முருங்கைக்கீரை சூப் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது. முருங்கைக்கீரையை நம்ம பல வகையில் யூஸ் பண்ணுறோம். அதில் ஒரு வகையாக உள்ள ஒரு டைப் ஆஃப் த சூப் தான் இந்த முருங்கைக்கீரை சூப்பு. முருங்கைக்கீரை சூப்பை பல வகையாக நம்ம பண்ணலாம். அதில் ஒன் ஆஃப் தி வே தான் இந்த முருங்கைக்கீரை சூப்பு. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நம்ம வாஷ் பண்ண முருங்கைக்கீரையில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து இதை வதக்கிக்கலாம். இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதுங்க. ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வதக்கி வச்ச முருங்கைக்கீரையை தனியாக எடுத்து வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் இந்த முருங்கைக்கீரையை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் தாங்க நல்ல வாசனையை கொடுக்கக்கூடியது. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெண்ணெய் நல்லா உருகின பிறகு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ 6-7 பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன். இடித்து சேர்த்துக்கோங்க, அரைக்க வேண்டாம். இடிகளால் 1 பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் 10 ரொம்ப நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதையுமே சேர்த்து வதக்கிக்கலாம். நிறைய வெங்காயம்லாம் போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு ஃப்ளேவருக்காண்டி தான் நம்ம வெங்காயம் சேர்க்குறோம். இதோட மீதம் வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்கீரை, நம்ம பாதி வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். மீதம் உள்ள முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்து இதையுமே 1 நிமிஷத்துக்கு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடலாம். 1 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். இப்போ ஒரு பெரிய பழுத்த தக்காளி பழம் வச்சுருக்கேன். நல்லா பழமாக உள்ள பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த கீரை, வெங்காயம், பூண்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா முருங்கைக்கீரையை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோனில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டாம். பல்ஸ் மோனில் போட்டிங்கன்னா தான் அந்த கீரை உங்களுக்கு கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதையும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் முழுசாக உள்ள முருங்கைக்கீரையும் இருக்குது. அதோட நம்ம பல்ஸ் மோனில் போட்ட முருங்கைக்கீரையும் இதில் இருக்குது. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் 1 நிமிஷத்துக்கு தான் நல்லா வதக்குறேன். இந்த டைமில் நம்ம மிக்ஸி ஜாரை 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுருங்க. இது கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் கொதித்து வேகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம கீரை எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். ஸோ கீரையோட அந்த பச்சை கலர் போயிடக்கூடாது. ஏன்னா அதுதான் அப்படியே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு பயத்தம்பருப்பு எடுத்து
வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து சூப் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். இதில் காரத்துக்கு நம்ம இன்னும் எதுவுமே நம்ம சேர்க்கல. இனிமே தான் காரத்துக்கு சேர்க்க போகிறோம். பாருங்க, இப்போ இந்த டைமில் தண்ணி சூப் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ சேர்த்து அதோட கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வைக்கிற அளவு பார்த்தீங்கன்னா 5 பேர் தாராளமாக குடிக்கலாம். அந்த அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். இப்போ தான் நம்ம காரம் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு ஃப்ரெஷ்ஷான மிளகு எடுத்து இடித்து வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். கடையில் வாங்குகிற இந்த பெப்பர் பவுட்ரு போடாமல் நம்மளே ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த டைமில் மிளகு பொடி உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. மிளகும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ரொம்ப கீரையை மூடி போட்டோ இல்லை குக்கர்லேயோ வச்சிங்க அப்படின்னா கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுங்க. அதனால் ரொம்ப மூடியும் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வருது பாருங்கள். இதை ரொம்பவும் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சூப் ரெடி ஆகிடுச்சு. கொதி வந்தோன்னே நான் இறக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கறிவேப்பிலை கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை நான் போடலை. ஏன் அப்படின்னா கீரையோட ஒரிஜினல் அந்த ஃப்ளேவர் மாறிடும். ஏன்னா வந்து கொத்தமல்லி தழை வந்து அது வந்து டாமினேட் பண்ணிடும். அதனால் அதை வந்து நான் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். அதோட மிளகு பொடியும் தூவி சூடாக பரிமாறலாம். சூப்பரான இந்த சூப்பு இந்த குளிர்காலத்துக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஏற்றதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த சூப்பை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம அரைச்சும் சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம எல்லாத்தையுமே அரைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. கொஞ்சம் வாயில் மெல்றது மாதிரி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சூப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நான் மோர் மிளகா ஒன்று வச்சுருக்கேன். இந்த சூப்போட அந்த மோர் மிளகாவும் நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த சூப்பை வந்து நம்ம சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த முருங்கைக்கீரை சூப்பு எப்போல்லாம் நீங்கள் கடையில் முருங்கைக்கீரை வாங்குறீங்களோ அப்போல்லாம் ஒரு பிடி எடுத்து இது மாதிரி முருங்கைக்கீரை சூப்பாக செஞ்சு குடிச்சிட்டு வாங்க. நம்ம ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, போனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. அதிகமான அயன் கண்டென்ட்டு உள்ள கீரைங்க இது. அவசியம் முருங்கைக்கீரையை ஏதாவது ஒரு வகையில் நம்ம உணவில் சேர்த்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.